ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாகை சமையலேருந்து அனிதா முரளி பேசுகிறேன். ரெண்டு நாளாக என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. செல்வா ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் என்னை கிவ் அவே வினராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் செல்வா ப்ரோ உங்களுக்கு சொந்தமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அவங்ககிட்டையும் கேட்டிருந்தாங்க, என்கிட்டையும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்குலாம் எப்படி செல்வா ப்ரோ தெரியுமோ அது மாதிரி தான் எனக்குமே அவங்கள தெரியும். என்னென்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாவே இதுவாக தானே இருக்க முடியும், வேறு என்ன இருக்க முடியும். எனக்கு செல்வா ப்ரோவோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 6 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு பார்த்தேன். அப்புறம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, நான் இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால தான் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நான் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ப்ரோ தான் நீங்கள் வின்னர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் ரிப்ளை கூட கேட்டிருந்தேன், உண்மையாவா ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா தான் எனக்கு கிவ்அவேல வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். எனிவே எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான டூல்ஸ் தான் இது இப்போ நீங்கள் பார்க்குறது. இது அந்த டூல்ஸ் ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணுறதுக்கு தேவையான லிக்யூட்னால் இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் வினிகரு, தண்ணி 1:1ங்கிற விதத்தில் கலந்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு அரை எலுமிச்சப்பழம், இதை மிக்ஸ் பண்ணி இந்த லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி அதை சுத்தம் பண்ணுறதான டூல்ஸ் தான் இது. அந்த ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு டூத் பேஸ்ட் ப்ரஷ் ஒன்று, காட்டன் வேஸ்ட்டு வச்சுருக்கோம். இதை வச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா ஷாக் எதுவும் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், நல்லா டஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு 2 மாதமாகவே க்ளீன் பண்ணாமல் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு. அதுக்காக இங்கே இந்த ரப்பர் ஃபீடிங் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள பொருள்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு இந்த கரண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுன்னா இந்த கூலிங்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். கூலிங் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கழட்டலான்னு பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாகவே கழட்டிடலாம். எல்லா ஃப்ரிட்ஜ்லையும் கழட்டுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே கழட்டியாச்சு பாருங்கள். இது ஈஸியாக கழட்டுற மாதிரி தான் இருக்கும். சும்மா தூக்கணும்னாவே வந்துடும். இதில் தான் கோத்துருக்கும். அது எல்லாமே கழட்டியாச்சு. அதே போல் நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ட்ரேயும் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். தண்ணியாக இருக்குது. அது எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் எப்போதுமே இந்த எலுமிச்சை பழம் கிடக்கும். இந்த ஃப்ரிட்ஜு பேட் ஸ்மெல் அடிக்காமல் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி அந்த எலுமிச்சை பழத்தை உள்ளே போட்டுருவோம், அந்த தோலை. ஓகே, இதுமே எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜ் அங்கங்கே அழுக்காக தான் இருக்குது. இது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விடை இப்போ ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணிடுறோம். இதுதான் இந்த தண்ணி, இந்த ஃப்ரீசரில் உள்ள தண்ணி இந்த ஒரு ட்ரே வழியாக வடிஞ்சு இது வழியாக பின்னாடி ஒரு டேங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க பின்னாடி. அந்த தண்ணி போய் அந்த பிளேஸு தான். இதை பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு அடைச்சி விட்ருக்கோம். அங்கே கொஞ்சம் நிறையவே அடிச்சுக்கலாம். நிறைய படிச்சிருக்கு. இந்த டோர்லையும் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் ஃபீடிங்கில் தான் அழுக்கு நிறையா இருக்கும். அதெல்லாம் இது ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம். ஏன்னா சாதாரணமாக நம்ம தேய்ச்சோன்ட்டா அந்த அழுக்கெலாம் போகாது. அந்த ஃபீடிங் ஒரு மாதிரியே வரும்பாக இருக்கும். அது உள்ளேலாம் அழுக்கு படிஞ்சிருக்கனால சாதாரணமாக போகாது. இந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த அழுக்கு ஈஸியாக போயிடும். நம்ம ஒரு காட்டன் வேஸ்ட் வச்சு தொடச்சோம்னாலே
ஈஸியாக போயிடும். அடித்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லா ஊறி வந்துடும் அந்த அழுக்கலாம். அதன் பிறகு நம்ம சுத்தம் பண்ணலாம். இது வந்து அப்பப்போ மாதம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். டைம் கிடைக்கிறதுனால ஒரு 2 மாதமாக க்ளீன் பண்ணல. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 வருஷம் இருக்கும் நாங்கள் வாங்கி. இது அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால தான் இந்த அளவு நீட்டாக இருக்குது. ஒரு 2 மாதமாக க்ளீன் பண்ணாததுனால இப்படி இருக்குது. இது சரியாயிடும். மாதரா